இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். இந்திய போர் விமானம் நொறுங்கியது. 2 விமானப்படை வீரர்கள் மரணம். அசாமில் சோகம். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சுகோய் 30 MKI போர் விமானம் அசாம் மாநிலத்தின் ஜோர்ஹாட் விமானப்படை தளத்திலிருந்து நேற்று இரவு புறப்பட்டது. கிளம்பிய சில நிமிடங்களில் அந்த போர் விமானம் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது. அந்த விமானத்தில் 2 விமானப்படை வீரர்கள் பயணம் செய்தனர். விமானம் என்ன ஆனது என விமானப்படையினர் தேடத் துவங்கினர். விமானம் ரேடாரிலிருந்து காணாமல் போன பகுதியை சுற்றி விமானப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளூர் மக்களின் உதவியுடன் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். காணாமல் போன போர் விமானம் ஜோர்ஹாட் விமானப்படை தளத்திலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் விழுந்து நொறுங்கி கிடந்ததை கண்டுபிடித்தனர். விமானம் விழுந்து நொறுங்கியதில் பைலட் பூர்வேஷ் துராக்கர் மற்றும் துணை பைலட் அனுஜ் உடல் சிதறி பலியாகினர். இருவரின் உடல்களையும் போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக விமானப்படை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சுகோய் 30 MKI போர் விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் அனுஜ் மற்றும் பூர்வேஷ் துராக்கர் உயிரிழந்தது மிகவும் வேதனை அளிக்கிறது. அவர்களை இழந்து துயரத்தில் வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு எப்போதும் விமானப்படை உறுதுணையாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் குறித்து கண்டறிய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் பிறகே காரணம் தெரியவரும் என விமானப்படை அதிகாரிகள் கூறினர். அதிவேகத்தில் வந்த டூரிஸ்ட் வேன், குடும்பமே சிதைந்து போன சோகம். திருப்பூர் மக்கள் அதிர்ச்சி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள தாந்தோணி பகுதியைச் சேர்ந்தவர் துரைசாமி. வயது 28, விவசாயி. அவரது மனைவி உஷாராணி, வயது 25. இவர்களது மகன் துருவன், வயது 4. மூவரும் நேற்று உடுமலையில் நடந்த விழாவில் கலந்து கொண்டனர். பிறகு பைக்கில் தாந்தோணிக்கு புறப்பட்டனர். இரவு 7 மணியளவில் தாந்தோணி வாய்க்கால் பாலம் அருகே சென்றபோது எதிரே வந்த டூரிஸ்ட் வேனும் பைக்கும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த பயங்கர விபத்தில் துரைசாமி, அவரது மனைவி உஷாராணி, மகன் துருவன் மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் காப்பாற்ற ஓடி வந்தனர். மூவரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி உடுமலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பரிசோதித்த டாக்டர்கள் மூவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். உடுமலை போலீசார் விரைந்து சென்று இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். உடுமலைக்கு டூரிஸ்ட் வேன் அதிவேகத்தில் சென்றதே விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் கூறினர். விபத்தில் வேன் டிரைவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். உடுமலை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன், மனைவி மற்றும் மகன் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இந்த 33 கேள்விக்கு பதில் ரெடியா? வீடு தேடி வரப்போகும் அதிகாரிகள். இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. கடைசியாக கடந்த 2011இல் நாடு தழுவிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன் பிறகு 2021இல் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கொரோனா தொற்று பரவல் காரணமாக அது நடக்கவில்லை. இந்த சூழலில் நாடு முழுவதும் 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிவித்தது. அதன்படி தமிழகத்தில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வரும் ஜூலை 17 தொடங்கி ஆகஸ்ட் 30 வரை நடத்தப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுக்க டிஜிட்டல் முறையில் நடைபெற உள்ளன. தமிழகத்தில் சுமார் 50,000 அரசு ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட உள்ளனர். வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து சொத்து, வாகனம், அடிப்படை வசதிகள் குறித்து கேட்க உள்ளனர். அதில் கழிப்பிடம், வருமானம், வாகனங்கள், வாடகை வீடா, சொந்த வீடா,
வீட்டில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் நிலை உட்பட 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட கணக்கெடுப்பை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அப்போதுதான் ஜாதி வாரியான விவரங்கள் பற்றிய கணக்கெடுப்பும் நடத்தப்படும். நாடு முழுவதும் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 32 லட்சம் அரசு அலுவலர்கள் ஈடுபட உள்ளனர். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் முன்னேற்றத்திற்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியமாகும். ஏனென்றால் இந்த கணக்கெடுப்பில் உள்ள விவரங்களை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப மத்திய அரசு புதிய செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தும். இதன் மூலம் தனிநபரின் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியிலாக பெரும் மாற்றத்தை காண முடியும். எனவே அரசு அலுவலர்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை அளித்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அரசு சார்பில் கூறப்பட்டுள்ளது. கருப்பசாமி வந்திருக்கேண்டா, அறிவாள் காட்டி ஓட்டு சேகரித்த திமுக கலைப்பிரிவு நிர்வாகிகள். ராமநாதபுரம் தாத்தனேந்தல் கிராமத்தில் திமுக கலைப்பிரிவினர் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தனர். கருப்பசாமி வேடமணிந்த நடிகர் ராஜேந்திரன் தலைமையில் சென்ற திமுக நிர்வாகிகள் அரசின் திட்டம் குறித்து கேட்டனர். மாசம் கொடுத்துருக்காங்க. இப்ப மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப அதை கொடுத்ததுனால ரொம்ப. யாருமா? என் மாமியார் சாமி. மாமியார் முதியோர் உதவித்தொகை வாங்குறியா? எப்படி? ஆமாங்க. என்ன காலை உணவு திட்டம் ஒரு அவசரமா கிளம்புறதுனால கவர்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு எல்லாமே பண்றதுனால சீக்கிரமே பிள்ளைய போய் அங்க சாப்பிட்டுக்கிறது. அடுத்து யாராவது விடியல் பயணம் எப்படி இருக்கு? கொஞ்சம் முன்னாடி வாமா, முன்னாடி பக்கத்துல. ஸ்டாலின் தொடராட்டம், ஸ்டாலின் தொடராட்டம். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. தமிழ்நாடு என்னைக்கும் தலை முடியாத அல்லா கொட்டேன். இந்தியாவுக்கு 30 நாள் டைம். தாராளமா ரஷ்யா கிட்ட போங்க. அமெரிக்கா தந்த கிரீன் சிக்னல். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையேயான போர் காரணமாக உலகின் மிக முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி முடங்கியுள்ளது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40% இந்த பாதை வழியாகவே நடக்கிறது. இந்தியாவிடம் தற்போது அடுத்த சில வாரங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு மட்டுமே உள்ளது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு கையிருப்பும் குறைவதால் மாற்று விநியோக வழிகளை தேட வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இந்திய கடல் எல்லைக்கு அருகே உள்ள தனது கப்பல்கள் வாயிலாக சில வாரங்களுக்குள் 95 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை வழங்க ரஷ்யா முன் வந்துள்ளது. இந்தியாவின் மொத்த கச்சா எண்ணெய் தேவையில் 40% வரை பூர்த்தி செய்யவும் ரஷ்யா தயாராக உள்ளது. ஆனால் அமெரிக்காவின் அழுத்தத்தால் ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதியை சமீப காலமாக இந்தியா கணிசமாக குறைத்திருக்கிறது. தற்போதைய நெருக்கடியான சூழலில் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி செய்தே ஆக வேண்டும் என்கிற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நெருக்கடிக்கிடையே ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் பொருட்களை இந்தியா கொள்முதல் செய்யலாம் என அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. ஈரானுடன் நடந்து வரும் போர் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் பொருட்களை இந்தியா கொள்முதல் செய்யலாம். அடுத்த 30 நாட்களுக்கு இந்த சலுகை அமலில் இருக்கும் என்று அமெரிக்க கருவூலத்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில், அதிபர் டிரம்பின் எரிசக்தி கொள்கையினால் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவை எட்டியுள்ளது.
சர்வதேச சந்தையில் எண்ணெய் விநியோகம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்கு 30 நாட்கள் தற்காலிக விலக்கை நிதித்துறை வழங்குகிறது. இந்த குறுகிய கால நடவடிக்கை ரஷ்யாவுக்கு குறிப்பிடத்தக்க நிதி நன்மைகளை வழங்காது. இந்தியா அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளி. அமெரிக்க எண்ணெய் வாங்குவதை இந்தியா அதிகரிக்கும் என்று நம்புகிறோம். அதே வேளையில் உலகளவில் எரிசக்தி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி தனக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் ஈரானின் முயற்சிக்கு இந்த நடவடிக்கை முற்றுப்புள்ளி வைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 2வது குழந்தை பெத்துக்கிட்டா பெற்றோருக்கு ஊக்கத்தொகை ஆந்திர அரசு நடவடிக்கை. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடு முதல்வராக உள்ளார். இங்கு மனிதவளத்தை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக சட்டசபையில் பேசினார். ஆந்திராவில் குழந்தை பிறப்பு விகிதத்தை உயர்த்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போது 1.5% உள்ள இந்த விகிதத்தை 2.1% உயர்த்த வேண்டும். அதற்காக சில சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பல வீடுகளில் தற்போது ஒரு குழந்தை மட்டுமே உள்ளது. இதற்கு பதில் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 குழந்தைகள் இருப்பது அவசியம். பெற்றோர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க 2 அல்லது அதற்கு மேல் குழந்தை பெறும் பெற்றோருக்கு ஊக்கத்தொகை அளிக்கப்படும். அதாவது 2வது குழந்தை பெறும் பெற்றோருக்கு பிரசவத்தின் போதே 25,000 ரூபாய் வழங்கப்படும். 3வது குழந்தை பிறந்தால் அப்போதும் இந்த ஊக்கத்தொகையை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கான பேறுகால விடுப்பை அதிகரிக்கவும் அரசு தீவிரமாக சிந்தித்து வருகிறது. அரசின் இதுபோன்ற நடவடிக்கைகளால் மனிதவளம் பெருகும். அது நாட்டின் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் என முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசினார். బిడ్డ కానీ చైల్డ్ కానీ 2 కంటే అబౌవ్ ఎంతమంది వాళ్ళు ఇచ్చేస్తే డెలివరీ సమయంలోనే 25,000 రూపాయలు ఆ పేరెంట్స్కి డబ్బులు ఇస్తామని చెప్తున్నారు. ஆபரண தங்கத்தின் விலை 5 நாளில் 6,520 ரூபாய் சரிந்தது. தங்கத்தின் மீதான முதலீடு பாதுகாப்பானது என்பதால் சர்வதேச முதலீட்டாளர்கள் அதன் மீது அதிக அளவில் முதலீடு செய்தனர். இதனால் தங்கத்தின் விலை தாறுமாறாக உயர்ந்தது. கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கடும் போர் நடந்து வரும் நிலையில் இந்தியாவில் தங்கத்தின் விலை சரிந்து வருகிறது. தமிழகத்தில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராம் தங்கத்தின் விலை 160 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,960 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த திங்கட்கிழமை முதல் ஆபரண தங்கத்தின் விலை சரிந்து வருகிறது. தொடர்ச்சியாக 5வது நாளாக இன்றும் சரிவை கண்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி சவரன் 1,26,200 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று 6ஆம் தேதி சவரன் 1,19,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதாவது கடந்த 5 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 6,520 ரூபாய் குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து சரிந்து வருவது பெண்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 290 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ 2,90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.